ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரச்சி மீன் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் எடுத்துகிட்டு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனியன் ஒரு ஹாஃப் ஆனியன், பெரிய வெங்காயம் அல்லது நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம் போதும். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. கருவேப்பிலை இப்போ நான் வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி வதங்கினா போதும். வதங்கினதும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த திரச்சி மீனை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. இதை இதில் ஆட் பண்ணலாம். திரச்சி மீனை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கில்லை முழுசாக இருக்கும்போதே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். சிலர் ரிமூவ் பண்ணிடுவாங்க, நானும் சில சமயம் ரிமூவ் பண்ணி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ரிமூவ் பண்ணல. ரீசன் என்னென்னா, அந்த ஸ்கின்னில் ஆயில் கண்டென்ட் உண்டு. அந்த ஆயில் கண்டென்ட் நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இன்றைக்கி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணலை. ஆனால் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணலேனாலும் ரொம்ப ஆக்வர்டாக டேஸ்டெல்லாம் இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். லிட்டு போட்டிருக்கோம். இப்போ ஒரே ஒரு பெரட்டிட்டு மீனை நம்ம லிட்டு போட்டிருக்கோம். இந்த சப்போஸ் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட டேஸ்ட் பிடிக்கலன்ற பட்சத்தில் வாட் யூ கேன் டூ இஸ், ஒரு மஞ்சள் பொடி போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கொதி விட்டுட்டு அந்த ஃபிஷ்ஷு வெந்துடும் இல்லையா, வெந்த உடனே அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முழுசாக ஃபிஷ்ஷு வாங்கும்போதே அவங்க கிட்ட கடையில் சொன்னீங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணி தந்துடுவாங்க ஸ்கின்னை. ஸோ இப்போ நம்ம லிட்டு போட்டிருக்கோம். நான் இப்போ சொல்லிட்டேன். திரச்சி மீன் பேக் பெயின், பேக் போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ பாருங்கள், இப்போது இந்த டைமில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஒரு 1/2 ஸ்பூனும் டர்மரிக் பவுடர் ஒரு 1 ஸ்பூனும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் தண்ணி ஊஸ் அவுட் ஆகிருக்கிறது தெரிஞ்சிடுதா? இப்போ மறுபடியும் நம்ம லிட்டு போட்டு இதை வேக வைக்கலாம். தெரியல. இந்த டிஷ்ஷில் அந்த ஆயில் சொன்னேன் இல்லையா, ஃபிஷ்ஷோட ஸ்கின்னில் உள்ள ஆயில், அந்த ஆயிலுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளோட டிஷ்ஷுக்கு. ஓகே, இப்போ நம்ம லிட்டை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வாவ், ஃபிஷ் வேக ஆரம்பிச்சிடுச்சு, முக்கால்வாசி வெந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தால கோரியண்டர் பவுடர் ஆட் பண்ணணும். கோரியண்டர் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷு பிரேக் ஆகாமல் லைட்டாக பரட்டி விடுங்க, ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஃபிஷ்ஷை. நம்ம இப்போ புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் நமக்கு இவ்வளோ புளியும் தேவைப்படாது. இதில் முக்கால்வாசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளி கரைசல் ஆட் பண்ணியாச்சு. கிளறி விடுங்க லைட்டாக. டேஸ்ட்டும் செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் லிட்டை போட்டு ஒரு 7 மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம். 7 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இதை விட வற்றணும்னு தோணுச்சுன்னா வற்றவும் வச்சுக்கலாம். நான் இப்போது ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சு கொஞ்சம் இந்த தண்ணியை வற்ற வைக்கிறேன்.
சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். ஹாட் ரைஸ் கூட ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த திரச்சி மீன். ஸோ நம்ம இப்போது கோரியாண்டர் மட்டும் வாஷ் பண்ணி சாப் பண்ணி ஆட் பண்ணி நம்மளோட டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக பாருங்கள், நல்லா கொதிக்குது, தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணுறேன். சாப்ட் கொரியாண்டர் ஆட் பண்ணி நம்மளோட டிஷ்ஷை ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த திரச்சி மீனை தக்காளி இல்லாமல் வெறும் வெங்காயமும் புளியும் ஆட் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ, பாய்.